அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த கட்டுரை கொஞ்சம் சுவாரஸ்யமான கட்டுரை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கட்டுரையின் தலைப்பு பெயரிடுதல் என் சுதந்திரம், ஐயா தோ பரமசிவன் எழுதியது. விதவிதமாக இப்போ பேர் வச்சுட்டு இருக்கிறோம்ல நம்ம பிள்ளைங்களுக்கு. பேர் வைக்கிறதுக்கு பேர்களை தேடுறதே பெரிய வேலையாகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூமராலஜி இது போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுனால அதன் அடிப்படையில் பேர் வைக்கணும்னு வேற நம்ம பெரும் முயற்சி எடுத்துகிட்டு வரோம். சமீபத்தில் கூட குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பதற்காக முன்னிறுத்தணும் வலியுறுத்தணும் அப்படின்ற பேச்சு வந்தப்போ ஒருத்தர் யதார்த்தமாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தார் முதலமைச்சர்கிட்ட. இதுக்குன்னு ஒரு இணையதளம் ஆரம்பித்து தமிழ் பெயர்களை பட்டியலாம் என்னதும் அதை படித்து உடனடியாக முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உடனடியாக அதற்கான நடவடிக்கையை எடுத்து அறிவித்தாங்க. அதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு இணையதளத்தை உருவாக்கி குழந்தைகளுக்கான தமிழ் பெயர்களை பட்டியலிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியாக இந்த பெயரிடுதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த பெயரிடுதல் என் சுதந்திரம்ன்ற இந்த கட்டுரையில் என்ன இருக்குன்னு படிக்கும்போது இதுலேயும் நிறைய வரலாற்று தகவல்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களும் நிறைய இதில் சொல்லியிருக்கிறாங்க ஆய்வாளர் ஐயா. கடந்த 20 நூற்றாண்டுகளாக எவ்வகையில் எவ்வாறு எல்லாம் மனிதர்கள் பெயரிட்டு வழங்கினர் என்பதை காலவாரியாக ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி இருந்ததுன்னு பார்க்கறது ரொம்ப சுவையும் பயனும் தரும் முயற்சியாகும் அப்படின்னு கட்டுரை தொடங்குது. இப்போ சமூகத்தில் பேர் வைக்கிறது ஒரு அழகுணர்ச்சி நிறைந்தது, ஒரு பொருள் இருக்கணும் அந்த பேரில். இதெல்லாம் பொதிந்து இருக்கும்போது அந்த பேர் ரொம்ப சிறப்பாக விளங்கும். இப்போ 20ஆம் நூற்றாண்டு தமிழர்களின் பெயர் வழக்குகளில் இப்போ என்னென்ன வருதுன்னா நிறைய மொழிகளினுடைய கலப்பு இருக்குது நமக்கு. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம், பிறகு ஆங்கிலம், அரபிக், இத்தனை மொழிகளுடைய கலப்பு நம்மளுடைய பெயர்களில் இருக்குது. இதுக்கு காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஒரு பக்கம் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்களை உயர்த்தி பிடிக்கிற பார்ப்பனிய செல்வாக்கு ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு 6-7ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே தெலுங்கு, கன்னடம், சௌராஷ்டிரம் இந்த மக்கள் நிறைய குடிபுகுந்ததுனால அவர்களுடைய வழக்கும் அவங்களுடைய தாக்கமும் பெயர்களில் இருக்குது. இன்னொரு பக்கம் தேசியம், திராவிடம் பேசுகிறவர்களுடைய அவங்க செல்வாக்கு மிகுந்ததுனால அதனுடைய பாதிப்பும் இந்த பெயரிடுதலில் மிகுந்து வருது. இது போக இந்த வானொலி, பத்திரிகைகள், வட இந்திய ஊடகம் இதர்களுடைய தாக்கத்தினால அந்த சொற்கள் இஷு, ஷா, ஜா இப்படி மிகுந்து வருகிற பெயர்களும் அதிகமாக வந்துட்டே இருக்கு. இது போக கிறிஸ்தவ பெயர்கள் அப்படின்றப்போ ஆங்கிலம் கலந்தும் நேரடி ஆங்கில பெயர்களுமே இப்போ வைக்கிறோம் தமிழர்களுக்கு. அதுவும் வருது. புதிய தமிழ் பெயராக்கங்களை உருவாக்குறோம். ஆங்கில பெயர்களை வச்சு, கிறிஸ்தவ பெயர்களை வச்சு புதிய தமிழ் பெயராக்கங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கடந்த 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் சில பெயர்களை அப்படின்னு குறிப்பிடும்போது கண்ணன், குமரன், முருகன், சாத்தன் ஆகிய இந்த சில பெயர்கள் மட்டுமே ரொம்ப காலமாக நம்மளோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பெயர் இப்போ கிபி 17ஆம் நூற்றாண்டுக்கு வரை தமிழ் மக்களின் இயற்பெயர்கள் பெரும்பாலும் 4 அல்லது 5 எழுத்து உள்ள பெயர்களாகவே இருந்து வந்துள்ளன. 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அரசியல், சமூகம், ஆன்மீகம் ஆகிய துறைகளில் செல்வாக்கு படைத்தவர்கள் என்னன்னா நேரடியாக பெயரை சொல்லி வழங்காம அவங்களுக்கு அது நேரடியாக பெயரை சொல்லி கூப்பிட்டா மரியாதை குறைவுன்னு அவங்களுக்கு ஒரு பட்டப்பெயரோ ஒரு புனை பெயரோ வைத்து அழைக்க தொடங்கினர். பெரும்பாலும் அது ஊர் சார்ந்த பெயராக கூட இருந்தது. ஏரைக்கோன், மலையமான், ஆவூர் கிளார், கோவூர் கிளார், அரசில் கிளார், இளங்கோ, ஆரூரான், கழுமல ஊரன், வாதவூர் அடிகள், பெரியாழ்வார் இதை இதுக்கு சான்றா சொல்லலாம் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறார். இப்போ பக்தி இயக்கம் வலுப்பெற்றது நம்ம தமிழ்நாட்டில். சைவமும் வைணமும் ஒரு சேர வலுப்பெற்றப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதனுடைய பக்தி இயக்கம் வலுப்பெறும் போதே ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் வந்துடுறாரு. அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு. அப்படின்றப்ப வடமொழி பெயர்களை பெருமையா சூட்டி கொண்டார்கள். விசயாலயன், ஆதித்தன், பராந்தகன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன், விக்ரமன் அப்படின்ற வடமொழி பெயர்களை தங்களுக்கு சூட்டி மகிழ்ச்சி அடைந்தனர். இப்ப கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பெருகி வளர்ந்த பார்ப்பனியத்தின் செல்வாக்கிற்கு இந்த பெயரிடும் மரபுகளும் சான்றாக நிற்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்த பிறகுதான் இந்த பெயர்களை சுட்டி அது பெருமையா மகிழ்ச்சியை அடைஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொரு பக்கம் திருமுறை, பாசுரங்கள் அப்படின்னு தமிழ் பக்தி இலக்கியங்கள் வந்தப்போ அதனுடைய நீட்சியாக அது நிறைய தமிழ் பெயர்களை கொண்டு வந்திருக்கு. எடுத்த பாதம், மழலை சிலம்பு, நீரணி, பவளக்குன்றம், உய்ய நின்று ஆடுவான், காரியமால் அழகன், கரிய மாணிக்கம் அப்படின்னு தேவாரம், ஆழ்வார் பாடல்களும் மக்கள் பெயர்கள்ல பதிவாகின. அதுபோக ஆவூர், மூலங்கிலார், ஏனிச்சேரி, முடமோசியார் அப்படின்னு ஊர் பெயர் சாத்தி வழங்கும் அந்த மரபும் நமக்கு வந்துச்சு. அதுபோக திருத்தலங்களோட பெயரையே மக்கள் பெயராக இடும் மரபும் இந்த காலத்துல உருவாச்சு. ஐயாரன், ஆரூரான், திருமாலிருஞ்சோலை, கைலாயன் அப்படின்னு திருத்தலங்களின் பெயர் வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா பழனி, சிதம்பரம், காசி, திருப்பதி அப்படின்னு நிறைய ஊர் பெயர்களை, குற்றாலம், இந்த பெயர்களை நம்ம பெயர்களை மக்கள் பெயரா வைக்கிறோம். இப்ப சங்க காலத்துல இருந்து 2000 ஆண்டுகளா தொடர்ந்து வந்த பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணன், குமரன், சாத்தன், சாத்தப்பன், சாத்தையன் அப்படின்ற பெயர்கள், நாகன், நாகப்பன், நாகம்மா, நாகராசன் அப்படின்ற பெயர்கள், மருதையன், மருதமுத்து, மருதப்பன் அப்படின்ற பெயர்கள்லாம் நமக்கு 2000 ஆண்டுகளா தொடர்ந்து வர்ற தமிழ் பெயர்கள். இப்போ தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு 5 நூற்றாண்டுகளாவது சமணமும் பௌத்தமும் அந்த மதங்களுடைய செல்வாக்கு இருந்தது. அவர்களுடைய செல்வாக்கினால் நமக்கு வந்த பேர் என்னன்னா குணம் அப்படின்ற சொல்லை வச்சு தொடங்குற பெயர்கள். குணசேகரன், குணசீலன், குணபூசணி, இப்போ பாலன் அப்படின்னு முடிகிற சொற்களும் இந்த சமண பௌத்த மதத்தின் செல்வாக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. குணபாலன், தனசீலன், தனபாலன், சத்தியபாலன், இந்த பெயர்கள்லாம் சமண மதத்தின் தொல்லட்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நாகேந்திரன், ஜீவேந்திரன் ஆகிய பெயர் வழக்குகளும் அவ்வாறே வந்தன. சாத்தனார், சாத்தையா என்னும் பெயர்கள் இன்று வரை வணங்கப்பெறும் சிறு தெய்வங்களும் சமண மதத்தின் சிறு தெய்வங்களாகவே இதெல்லாம் கருதுறாங்க. சாத்தையன், சாத்தனார் கோயில், சாத்தியா கோயில்லாம் சமண மதத்தின் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தர்மராஜன் என்ற பெயரும் அது வந்து அர்ஜுனன், தர்மராஜன் இந்த பெயர்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா இது பாண்டவர்களை குறிப்பதல்ல அப்படின்னு சொல்றாங்க. தர்மராஜன் என்ற பெயர் புத்தருக்கு உரிய பெயர், புத்தருக்கு வழங்கிய பெயர் தான் தர்மராஜன் அப்படின்றாங்க. அப்பர் தேவாரத்தில் இந்த பெயர் மார்க்கண்டனுக்கும் கூறப்படுகிறது. புத்தம், தம்மம், சங்கம் என்பது பௌத்தர்களின் மும்மை கோட்பாடாகும். அதே போல அர்ஜுனன் என்ற பெயர் மருதன் என்ற தமிழ் பெயருடைய வடமொழிபெயர்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. வடமொழிபெயர்ப்பு தான் மருதனுக்கு வடமொழிபெயர்த்தது அர்ச்சுனன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல ஒரு பேர் இருக்கு, ரொம்ப முக்கியமான பேர். அந்த பேரை பார்த்தா எல்லாருக்கும் தென் மாவட்டத்தாலும் தெரியும். சோனமுத்து, சோனசாமி, சோனையாண்டி, சோனாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோனை அப்படின்ற சொல்லு பாலி மொழியில சொல்லப்படுற ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. சோனைனா சோனா தங்கம், தங்கம்ன்ற ஸ்வர்ணம் அப்படின்றதுல இருந்து வந்த மாதிரி வந்த சொல் தான் சோனா. அதுதான் சோனை அப்படின்னு சொல்றாங்க. சோனைனா தங்கம் அப்படின்னு அந்த பாலி மொழியில இருந்து வந்த சொல் தான் இது. பாடலிபுத்திரத்துல ஓடுற நதியின் பேரு சோனை நதி, பொன்னி நதி அப்படின்னு சொல்றாங்க ஐயா அப்படின்னு சங்க இலக்கியம் கூறுகிறது. அப்போ இந்த பேர்லாம் வச்சுப்போங்க. சோனமுத்து அப்படின்னா தங்கமுத்துன்னு அர்த்தம், சோனாச்சலம்னா தங்க மலைன்னு அர்த்தம். இந்த பெயர்கள்லாம் இந்த மொழியில இருந்து நமக்கு வந்தது அப்படின்னா. இதுக்கடுத்து ஒரு முக்கியமான பெயரிடுதலை ஐயா குறிப்பிடுறாங்க. என்னன்னா சில பெயர்கள் சிலருக்கு மட்டும்தான் வைக்க முடியும், அதை வேற யாருக்கும் வைக்கக்கூடாது. அவங்க அந்த பேர் மட்டும்தான் வைக்கணும், வேற பேர் வைக்கக்கூடாது. அது யாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள். இந்த சமூகத்தால் சாதிய அடக்குமுறையால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. அது வந்து மண்ணாங்கட்டி, அகோரம், ஆபாசம், அமாவாசை, பிச்சை, இந்த பெயர்கள்லாம் வைக்கிறாங்க. எதுக்காகனா தீய ஆவி வந்து தீண்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பெயர்கள் வைக்கணும்ன்றது இந்த மக்களுக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படின்றாங்க. கீழோர் மரபு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் பரவலா சில பெயர்களை சொல்றாங்க. என்னன்னா பலவேசம், கழுவன், விருமன், ஒச்சன், சுடலை, பேச்சி, பிச்சை, ஆண்டி, இதெல்லாம் சிறுதெய்வ பெயர்களா கருதப்படும். ஆனா இந்த பெயர்களை வந்து அவங்க தான் வைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெரியசாமி, ராஜா அப்படின்ற பேர்லாம் வைக்க கூடாது. மேல்தட்டு மக்கள் ஒடுக்கி வைத்திருக்கிற ஒரு நடைமுறை இது, பண்பாட்டு ஒடுக்குமுறை அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. இந்த பேர்களை அவங்க வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மகிட்ட வேலைக்கு வரும்போது அவங்கள பெரியசாமி, ராஜா அப்படின்னு கூப்பிட முடியாது அப்படின்றனால இந்த பேர்லாம் அவங்களை வைக்க அனுமதிக்கவில்லை, வைக்கக்கூடாது. இப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அந்த மாதிரி பேர் வச்சு அவங்களுக்கு வைக்கிறத இவங்க தங்களுடைய கௌரவ குறைவுன்னு கருதி இருக்கிறாங்க. இந்த வகையான பெயர் வழக்குகளும் இந்த மாதிரி அடையாளப்படுத்துதலும் 15ஆம் நூற்றாண்டு வரை இல்லை அப்படிங்கிறார்.
நம்ம இலக்கியங்களை கல்வெட்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பேர் தான் வைக்கணும், இவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு இந்த பேர் வைக்கக்கூடாதுன்றதெல்லாம் 15ஆம் நூற்றாண்டு வரை இல்லை. அந்த விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்தது. இந்த மாதிரி மக்கள் இந்த பேர் தான் வைக்கணுன்ற நடைமுறை இப்போதான் வந்தது அப்படின்றத ஐயா குறிப்பிடுறாரு. அது போக ஆங்கிலத்தில் வந்து ராபர்ட்சன், ஜான்சன் அப்படின்னு இந்த சன் அப்படின்ற ஒரு பின்னொட்டு வரும் ஆங்கில பேர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்களா, அது மாதிரி தமிழ்லையும் நமக்கு வந்து பின்னொட்டா அப்பன் அப்படின்றத வச்சிருக்கிறோம். கண்ணப்பன், தானப்பன், முத்தப்பன் அப்படின்னு அப்பன் பேரை பின்னொட்டா வைக்கிறதா வச்சிருக்கிறோம். தமிழரிடையே குடும்ப பெயர்கள் வைக்கிற வழக்கம் கிடையாது அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஒரே ஒரு தஞ்சாவூர் பகுதி கள்ளர் மக்களிடையே மட்டும் அந்த வழக்கு இருந்து வருகிறது, குடும்ப பெயர் வைக்கும் வழக்கு. அப்போ இந்த பெயர்களுக்கெல்லாம் வந்து இத்தனை விதமான காரணங்களும் கல்வெட்டு ஆதாரங்களும் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இது எப்ப இருந்து தொடங்கியது, எப்ப இருந்து இந்த பெயர் மாற்றங்கள் வந்து காலவாரியா பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சுவையாகவும் பயனாகவும் இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப கிறிஸ்தவ பெயர்கள், இஸ்லாமிய பெயர்கள் இருக்குல்ல, சில கிறிஸ்தவ பெயர்கள் வந்து தமிழ் பெயர்களாவே வச்சுக்கிட்டாங்க. அந்தோணியம்மாள், ஆரோக்கியம்மாள் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அவங்க இந்துக்களாவே இருக்கிற மாதிரியும், ஆனா கிறிஸ்தவ பெயரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களையும் ராஜா முகமது, முத்து முகமது அப்படின்றதெல்லாம் பேர் இருக்குது. இது வந்து தமிழ் பெயர் தான், அதை வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப அப்படி வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அருள், மலர் அப்படின்னு தமிழ் பெயர்களே இப்போது இடுகின்றனர். ஆனா இப்படி எல்லாம் குறிப்பிட்டு வர்ற ஐயா இப்போ மக்கள் இஷ்டப்படி வடமொழி பெயர்களை இட்டு வருகின்றனர். ஷ, ஜ, ச என ஒலிகள் வருவது போல பெயர்களை வைக்கின்றனர். இது ஒரு ஏமாளித்தனமே தவிர வேறில்லை. அதே போல் இந்த நியூமராலஜி, எண் ஜோதிடம் பார்த்து வைக்கிற அபத்தமான வழக்குகளும் தமிழர்களிடையே இப்ப பரவியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பேத்திக்கு பேரு மதுரா. ஏன்னா அவங்க வந்து டெல்லியில வசிக்கிறாங்களா, அவங்க பேத்திக்கு பேரு மதுரான்னு வச்சிருக்கிறாங்க. ஊர் பெயர் வைத்து வைப்பது நமக்கு வந்து பழக்கமான ஒன்று தான். அந்த ஊருக்காரவங்களுக்கு அது வித்தியாசமான பேராக இருந்திருக்கு அப்படின்னு ஐயா குறிப்பிட்டார். மொத்தத்தில் பெயரிடுதல் என் சுதந்திரம் அப்படின்னு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இந்த தமிழர் வாழ்வியலில் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பெயர்களும் ஒவ்வொரு சமயங்களும் ஆட்சி முறைகளும் ஏற்படுத்திய பெயர் மாற்றங்களும் நம்ம இந்த கட்டுரையில் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வாசித்ததை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இன்று உங்களோடு இந்த கட்டுரையை வாசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.